சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. மகளிர் வங்கி கணக்கில் ரூ. 2000 டெபாசிட். முதல்வர் அதிரடி, திடீர் அறிவிப்பு. நீங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசு ரேஷன் கார்டு வைத்துள்ள பெண்களில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட்டு மாதந்தோறும் ரூ. 1000 அவர்களுக்கு அரசு கொடுத்தது. அண்மையில் இந்த திட்டத்தில் ரூ. 5000 கொடுத்து பெண்களை இன்பதிர்ச்சியில் தமிழ்நாடு அரசு ஆழ்த்திவிட்டது. இதை யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பிப்ரவரி 13 திகைப்பில் ஆழ்த்திவிட்டது என்று சொல்லும் அளவுக்கு அரசின் நடவடிக்கை இருந்தது. மற்றும் சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் 3 மாதங்களில் தமிழ்நாட்டில் நடக்க இருப்பதால் இந்த திட்டத்தை தேர்தல் ஆணையம் முடக்கிவிடும் என கூறி இந்த தொகை தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு பெண்களின் வங்கிக் கணக்கிலும் வரவு வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேருவதற்கான ஆர்வம் பெண்கள் மத்தியில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேலோங்கிவிட்டது. எப்படியாவது இந்த திட்டத்தில் சேர்ந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழ்நாட்டு பெண்கள் உள்ளனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் நடக்கும் குறைதீர்ப்பு முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேரக்கோரி மனுக்கள் கொடுக்க தொடங்கியுள்ளனர். இது தொடர்பான மனுக்கள் மாவட்ட ஆட்சியர்களிடம் வாரந்தோறும் நடக்கும் குறைதீர்ப்பு முகாம்களில் கொடுக்கப்படும் என்றாலும் இப்போது கொடுக்கப்படும் மனுக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கலைஞர் உரிமை தொகை பெறுவதற்கான அனைத்து தகுதிகளும் உள்ளது. ஆனால் எங்களையும் இந்த திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என அந்த மனுக்களில் பெண்கள் தெரிவித்துள்ளனர். சிலர் தங்களை உடனடியாக இத்திட்டத்தில் சேர்த்து இப்போது கொடுக்கப்பட்டிருக்கும் 3 மாதம் மகளிர் உரிமை தொகை மற்றும் மே மாத சிறப்பு தொகையும் கொடுக்க மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த வாரம் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு முகாம் கூட்டத்தில் கலைஞர் உரிமை தொகை கேட்டு 350 மனுக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இதேபோல் ராணிப்பேட்டை, தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் நடைபெற்ற குறைதீர்ப்பு முகாம்களில் மகளிர் உரிமை தொகை கேட்டு மனுக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த மனுக்கள் மீது மாவட்ட ஆட்சியர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெண்கள் எதிர்பார்க்கின்றனர். அதே நேரத்தில் அரசு வட்டாரத்தில் புதிய மனுக்கள் இத்திட்டத்தில் இப்போது சேர்க்கப்பட வாய்ப்பில்லை என கூறுகின்றனர். ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் மேல்முறையீடு செய்யலாம் என தெரிவித்துள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை வெப்சைட்டில் இதற்கான முறையீட்டை பெண்கள் செய்யலாம். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பித்தவர்கள் மட்டுமே கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் இப்போதைக்கு மேல்முறையீடு செய்ய முடியும். ஏற்கனவே மேல்முறையீடு செய்தவர்கள் அந்தந்த பகுதியில் இருக்கும் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நேரில் சென்று விளக்கம் பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே மாதந்தோறும் ரூ. 1000 வாங்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும்தான் இந்த ரூ. 5000 வழங்கப்படும். இனி புதிதாக ரேஷன் கார்டு வாங்கி இந்த மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்தாலும் கூட இந்த ரூ. 5000 பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஸோ அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இனி எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உரிமை தொகையாக இருந்தாலும் கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பித்தவர்களுக்கு அவர்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கும். ஸோ அவர்கள் பார்த்தீங்கன்னா தகுதி உடையவர்களாக இருந்துமே நிராகரிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை நீங்கள் ஆன்லைன் வழியிலையும் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகங்களுக்கு நேரில் சென்று விளக்கத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை உங்களுக்கு தகுதி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மாதம் கிடைக்கக்கூடிய அந்த ரூ. 1000 பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரூ. 5000 வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது போன்ற பயனுள்ள தகவலாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.